ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்விழி ஃபேமிலி சேட்டைகள் சேனல். நாங்கள் எங்கள் ஊருக்கு பங்குனி பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்திருந்தோம். இந்த பங்குனி பொங்கல் திருவிழா மொத்தம் 3 நாள் நடக்கும். அதில் மொதல் நாள் கரகம் எடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும். பொங்கல் நடக்கிற சவுண்டம்மன் சுவாமி கோவிலில் எங்கள் அப்பா தான் பூசாரியாக இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் தான் விரதம் விட்டு சாப்பிடுவாங்க. நைட்டு தான் கரகம் எடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ சாமி கும்பிட்டுட்டு விரதம் விடுறதுக்காக தான் எங்கள் அப்பா, தம்பி, பாப்பாலாம் உட்காந்துட்ருக்காங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சப்பறம் ஈவினிங் ஆனதும் கோவிலிருந்து எல்லாரும் சேர்ந்து மேலதாளத்தோடு வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவாங்க. சின்ன பசங்களாம் கலர் கலராக கொடி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் பெரியவங்களாம் சாமிக்காக கத்தி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டிக்கு அருள் வந்துருச்சு. எங்கள் அப்பா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோவிலிருந்து கொண்டு வந்த மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணி இங்கேருந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பொங்கல் அன்னைக்கு பாப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இது சாரியோட ப்ளவுஸ் கிளாத்தில் தைச்சது தான். எக்ஸ்ட்ரா ஜாஸ்மின் கிளாத் மட்டும் எடுத்து ஃப்ராக் மாதிரி தைச்சிருக்கோம். மேலே சத்தம்லாம் கேட்டதும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி சாமிக்காக ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அதையும் ஜமுதாடு கத்தியும் எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற வாழவந்தம்மன் கோயிலுக்கு போவாங்க. அங்கே ஏன் போவாங்கன்னா, ரொம்ப காலமாகவே அங்கே போய் தான் கரகம் சிங்காரிச்சு எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். அங்கே எங்கள் கோயில் மட்டும் இல்லை, நிறையா கோவில் இருந்தும் அங்கே வந்து தான் கரகம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே அருப்புக்கோட்டையில் எப்படின்னா, ஒரு 6-7 தெருவுக்கு ஒரு இடத்துல சாமி பீடம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க குரூப்பாக தனியாக வந்து ஒவ்வொரு ஏரியாவும் கரகம் கொண்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு நாளில் அந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அங்கே போய் கரகம் சிங்காரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் வெளியே போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு நாங்கள் போயிடுவோம். போயிட்டு வந்ததும் கரகம் சிங்காரிச்சு முடிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கரகம் தூக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்களாம் பார்த்தீங்கன்னா சவுண்டம்மன் சாமிக்கும் தண்டகம் இருக்கும், அதை சொல்லுவாங்க. அப்புறம் பூசாரிக்கு அருள் வர்றதுக்காக பசங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க காதுகிட்ட போய் நல்லா கத்துவாங்க. நல்லா அருள் வந்து சாமி ஆடினா மட்டும்தான் கரகத்தை தூக்கிட்டு போக முடியும். இந்த கரகம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. எல்லாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. சாமி மேலே உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப காலமாகவே சவுண்டம்மன் சாமிக்கு கத்தி போடுறதுன்றது ஒரு வழக்கமாக இருக்குது. அதனால கரகம் கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்களாம் கத்தி போட்டு தான் சாமியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. தலையில் கரகத்தை தூக்கி வச்சதும் நல்லா கரகம் நின்னதும் கையில் ஜமுதாடு கத்தியும் வாங்கிட்டு கை வீசி நடந்து போவாங்க. வாழவந்தம்மன் கோயிலிருந்து எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் எங்கேயும் நிற்காமல் கரகத்தை கை வச்சு பிடிக்காமையும் நடந்து போவாங்க. பசங்களும் சாமிக்கு முன்னாடியே தண்டகம் சொல்கிறது, கத்தி போடுறது இப்படியே பண்ணிக்கிட்டே தான் கோயில் வரைக்கும் வருவாங்க.
அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாத யாத்திரை முருகன் கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சவுண்டம்மன் கோயில் இருக்கும். அங்கே நின்று எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் திரும்பி போவாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே அங்கேருந்து எங்கள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கோயிலுக்கு கரகம் வந்ததும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு வந்ததும் சாமி பிரகாரத்தை 3 தடவை சுற்றி வந்துட்டு கரகத்தை எடுத்துகிட்டு போய் சாமி தலைமையில் வச்சிருவாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக நடக்கும். எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கோயிலிருந்து பிரசாதமாக சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கும்மி அடிச்சிட்டு இருந்தோம். இதோட முதல் நாள் திருவிழா முடிஞ்சது. நாங்கள் 10 டேஸாக ஊரில் இருந்தனால வீடியோஸ் எதுவுமே போட முடியலை. பொங்கல் அப்போ நடந்த எல்லா வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.